Hi friends, welcome to Abhi's Hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல பொங்கல் ஸ்பெஷலா கரும்பு யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க் உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். இந்த பொங்கல் சீசன்ல எல்லார் வீட்லயுமே கரும்பு இருக்கும். கண்டிப்பா ஒரு முறை இந்த மாதிரி வீட்லயே செஞ்சு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரும்பு ஜூஸ் செய்கிறதுக்காக நான் ஒரு 5 பீஸ் கரும்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். கடைகளில் ஸ்கின்னோடையே சேர்த்து நமக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஜூஸ் பண்ணி கொடுப்பாங்க. பட் நம்ம வீட்டில் மிக்ஸி யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம போட்டுடலாம். இப்போது நம்ம மேல் தோல் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா கரும்பையும் பீஸ் போட்டு வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதை அதில் ஆட் பண்ணிடலாம். இது கூட நான் இன்றைக்கி ஒரு 2 பீஸ் இஞ்சி துண்டு சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 1/4 கப்பு வாட்டரை ஆட் பண்ணி இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வாட்டரை ஆட் பண்ணலைன்னா அரைப்படுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டோம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்த நம்ம சுகர் கேன் எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயினரில் ஆட் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு. இதில் ஒரு பாதி லெமன் பிழிஞ்சு விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.